தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வயலில் அறுந்து கிடந்த மின் கம்பியில் காட்டுப்பன்றி அடிபட்டு உயிரிழந்தது. பருத்தி, வாழை வயல்களில் புகுந்து அட்டகாசம் செய்த காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் பிடித்து செல்ல விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடை ஊராட்சி பார்வதிபுரம் கிராமத்தில் சமீபத்தில் இடி, மின்னல், சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் விவசாயி சங்கர் என்பவருடைய நிலத்தில் மின் மோட்டாருக்கு செல்லக்கூடிய மின் கம்பிகள் அறுந்து வயலில் விழுந்தது. இரவு நேரத்தில் வயலில் பயிர்களை நாசம் செய்த காட்டுப்பன்றி அறுந்து கிடந்த மின்கம்பியில் மின்சாரம் தாக்கி அடிபட்டு காட்டுப்பன்றி உயிரிழந்தது. உடனடியாக மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மின்சாரத்துறையினர் அப்பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து பண்டாரவாடை உதவி மின் பொறியாளர் ரஞ்சித்குமார், ஆக்க முகவர் நீலமேகம், மின் பணியாளர்கள் விஜயபாலன், மாரியப்பன் ஆகியோர் விரைந்து வந்து அறுந்து கிடந்த மின் கம்பியை சீரமைத்து அப்பகுதியில் மின் விநியோகம் வழங்கப்பட்டது. மேலும் பாபநாசம், ராஜகிரி, பண்டாரவாடை, பார்வதிபுரம், கோவில் தேவராயன்பேட்டை, லட்சுமிபுரம், வன்னியடி, இளங்காரக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் நெல், வாழை, பருத்தி, எள் ஆகியவை சாகுபடி செய்துள்ளனர். இந்த வயல்களில் காட்டுப்பன்றிகள் புகுந்து பயிர்களை மிதித்தும் அதன் மீது புரண்டும் சேதம் ஏற்படுத்துகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மனவேதனையில் உள்ளனர். மேலும் வனத்துறையினர் மூலம் காட்டுப்பன்றிகளை பிடித்து செல்ல மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டவர்களை வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு தொகை வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடை பார்வதிபுரத்திலே அருகில் உள்ள அந்த பருத்தி கொள்ளைகள், நெல் வயல் அல்லது வாழை போன்ற தோட்டங்களில் நூறுக்கணக்கான ஏக்கர்கள் பயிர் செய்யப்படுகிறது. இந்த பயிரிலே இரவு நேரங்களிலே காட்டுப்பன்றிகளுடைய தொல்லை மிக பெரும் தொல்லையாக இருக்கிறது. நிறைய இந்த பருத்தி, வாழைகளை போன்ற பயிர்களை அழித்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாளுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் புயலில் நிறைய பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. எனவே இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகளுடைய அட்டுழியங்கள் நிறைய இந்த பகுதியில் இருக்கிறது. நேற்று இங்கு அந்த பார்வதிபுரம் பண்டாரவாடையிலே காடுகளிலே உயரெழுந்து சங்கர் என்ற விவசாயிகளுடைய நிலத்திலே உயரெழுந்து காட்டுப்பன்றி ஒன்று இறந்து விட்டது. உடனடியாக அந்த உயர்மீன்கள் வந்து அந்த மின்சாரத்துறை வந்து அந்த உயரெல்லாம் இழுத்து பணி செய்து கட்டிவிட்டார்கள். எனவே இந்த காட்டுப்பன்றியை கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மற்ற வனத்துறை போன்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த காட்டுப்பன்றியை இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களிலே சேதமடைந்த பயிர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் இந்த பகுதியுடைய விவசாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவசாயிகள் நிறைய கடன் வாங்கி பயிர் செய்தும் கடைசியிலே இந்த காட்டுப்பன்றியுடைய தொல்லை, இயற்கையுடைய புயல், வெள்ளம், மழை தொல்லைகள் இந்த விவசாயிகளை மிகவும் வேதனைப்பட செய்கிறது. எனவே அரசு இவர்களுக்கு உரிய நடவடிக்கையும் உரிய நிவாரணமும் அதே மாதிரி உரிய இந்த காட்டுப்பன்றியை கட்டுப்படுவதற்கு விரைந்து இரவு நேரங்களிலே அதற்கு ஒரு குழு அமைத்து அவர்களை அந்த காட்டுப்பன்றியை பிடிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமாய் இந்த பகுதியுடைய விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.